1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாம் வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவங்குவதற்கு, ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நேரத்தை நாம் பார்க்கிறோம். கரெக்ட் தானே? என்ன எல்லாரும் வித்தியாசமா பார்க்குறீங்க? ஒரு காரியத்தை துவங்குவதற்கு, ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு நமக்கு ஏற்ற காலம் தேவை. உலகத்தில் மனிதர்கள் நிறைய நேரங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தெரியும், நீங்கள் எல்லாம் வேற்று கிரக விசுவாசிகள். நம்ம ஜீவக்கிரீடம் சபைக்கு வேற்று கிரகத்திலேருந்து கர்த்தர் விசுவாசிகளை தந்திருக்கிறாரு. இந்தியாவை பற்றியும் தெரியாது, தமிழ்நாட்டை பற்றியும் தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றியும் தெரியாது, கருங்கலை பற்றி சுத்தமாக தெரியாது. எல்லாரும் நேரம் காலம் அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. உலக ஜனங்கள் ஏதோ சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த ஒரு நேரத்தில் தான் வீட்டை விட்டு என்ன செய்வாங்க, வெளியிறங்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே புறப்படுறதும் அந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, புறப்படுவாங்க. எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. யாருக்காவது கிளியர் பண்ண முடியும்னு என்ன செய்யுங்க, கிளியர் பண்ணுங்க. அப்போது நிறைய இந்த மாதிரி ஏற்ற நேரம், நல்ல நேரம் இப்படிலாம் நிறைய பேர் பார்க்குறார்கள். ஆனால் நமக்கு ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு ஏற்ற காலம் தேவை. நமக்கு எந்த நேரத்தில் இதை துவங்கலாம்? இப்போ ஒரு படிப்பை நம்ம துவங்குகிறோன்னா எந்த நேரத்தில், எப்போ, இதுதான் நான் என் படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம், இதுதான் நான் என்னுடைய வேலையை துவங்குவதற்கான சரியான நேரம், இதுதான் நான் வீடு கட்ட துவங்குவதற்கான நேரம், இதுதான் நான் என்னுடைய வாகனத்தை வாங்குவதற்கான நேரம், இதுதான் நான் திருமணம் பண்ணுவதற்கான நேரம், இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம், இதுதான் நான் பிரயாணம் பண்ணுவதற்கான நேரம், இதுதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஏற்ற நேரம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஏன்னா ஏற்ற காலத்தில் நம்ம ஆரம்பித்தாதானே நம்ம கரெக்டான பலன்களை பெற முடியும். ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தில் நான் தொழிலை ஆரம்பித்தாதானே அந்த தொழில் என்ன செய்யும், விருத்தியாகும். கர்த்தர் வச்சிருக்கிற நேரத்தில் நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாதானே அந்த வேலையில் நான் விருத்தியை பார்க்க முடியும். கர்த்தர் வச்சிருக்கிற நேரத்தில் நான் பிரயாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதானே கர்த்தர், ஏன்னா கர்த்தரே சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரவில்லை. எங்க சொல்றாரு? கானாவூர் கலைஞர், என் வேலை இன்னும் வரவில்லை, என் நேரம் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நேரம் வந்த உடனே சொல்லுகிறார், 6 கற்சாடிகளை எடுத்து என்ன செய்யுங்க, தண்ணீர் நிரப்புங்க, இப்போ எடுத்து கொடுங்க. முன்பு எல்லாரும் நல்லதை கொடுத்துட்டு அப்புறம் டேஸ்ட் குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் முன்பை விட சிறந்த திராட்சை ரசத்தை கொடுத்தார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நமக்கு தெரியும் ஏற்ற நேரத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி. நான் என்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு, என்னுடைய ஆசீர்வாதத்தை துவங்குவதற்கு இதுதான் கரெக்டான டைமா? நான் வீடு கட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான டைமா? நான் வாகனத்தை வாங்குறது இதுதான் கரெக்டான டைமா? நான் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, இந்த படிப்பை படிக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் கரெக்ட் டைமா என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? அதை குறித்து தான் இன்றைக்கு நான் வேதத்தில் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அதில் ஒரு தெளிவை நமக்கு தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இதுதான், இந்த நேரத்தில் தான் நான் செயல்படணும்னு, இந்த நேரத்தை எப்படி கண்டுபிடிப்பது? முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. வாசிக்கலாமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும், அப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொன்றுக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் என்ன உண்டு? ஒவ்வொரு காலம் உண்டு. அப்ப எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு
காலம் உண்டு. அப்போ அடுத்த தொடர்ந்து வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ தேவன் எப்படி இந்த உலகத்தை வச்சிருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வர வைக்கிற மாதிரி என்ன செய்யல, ஆண்டவர் வைக்கல. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை கொடுத்துருக்கிறார். மாம்பழம் ஒரு காலத்தில் என்ன செய்யும், வரும். ஆப்பிள் இன்னொரு காலத்தில் வரும். ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு காலத்தில் வரும். அந்த காலத்தை மனுஷன் மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். எல்லா நேரத்திலையும் எல்லா பழங்களும் எடுக்கிற மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் உருவாக்கினதின்படி எப்படி பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தர் செஞ்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். வெயில் காலத்துக்கு ஏற்றாற் போல சில மரங்களை என்ன செஞ்சிருக்கிறார், கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். குளிர் தேசத்துக்கு ஏற்றாற் போல உள்ள பழங்களை என்ன செய்திருக்கிறார், குளிர் தேசத்தில் வைத்திருக்கிறார். அப்போது இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் நம்ம இடத்துல என்ன பழங்கள் வருகிறதோ அதுதான் நமக்கு எப்படி இருக்குமா, நல்ல ஆரோக்கியமானதாக இருக்குமா. வெளிநாடுகளில் அந்த குளிர் தேசங்களில், குளிர் பிரதேசங்களில் அங்கே என்ன பழங்கள் விளைகிறதோ அது அவங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், குறித்து வைத்து. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இப்போ வாசிங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கும் ஒரு காலம் இருக்கும். நடுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இப்போ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் விசுவாசத்தையும் அதிகரிக்கணும். என்ன, வாழ்க்கையை இடிக்கிறதுக்கு மனுஷன் பிரயாசப்படுறான்னா அதை கட்டி எழுப்புவதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இடிக்க ஒரு காலம் உண்டு என்றால் அதை கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. எந்த காலமும் நிரந்தரம் அல்ல. ஆமென். நீங்கள் அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருப்பார். ஏன்னா கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்புறதுக்கும் ஒரு காலம் இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷத்தில் நடனம் ஆடுவதற்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருப்பார். கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, ஸ்நேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? 12வது வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். 12, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும்னா, அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனை விசுவாசிக்க வேண்டும். நடுவதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு.
சேர்க்க ஒரு காலம் உண்டென்றால் அதை இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு காலம் உண்டு. தேடுவதற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். கர்த்தரை விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் ஏற்ற காலத்துல அதை செய்து முடிப்பார். ஏற்ற காலத்தில் அதை செய்வார். சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் வாழ்க்கையில கர்த்தர் அதை நேர்த்தியா செய்திருக்கிறார்? நேர்த்தியா செய்வார். நான் என்னென்ன காரியத்தெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை கர்த்தர் சரியான நேரத்தில் எனக்கு திரும்ப தருவார். எந்தெந்த இடங்களில நான் வெட்கங்களை அனுபவித்திருக்கிறேனோ சரியான நேரத்தில் என் கர்த்தர் தலையை நிமிரா பண்ணுவார். நேர்த்தியாய் செய்கிற தேவன். இப்போ என்னுடைய வேலை என்ன? அதான் 12ஆம் வசனத்தில் வாசிச்சோம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல். அப்ப நமக்கு உயர்வை கொண்டு விடுகிறது என்ன தெரியுமா? கர்த்தரை சார்ந்திருப்பது. அவரை சார்ந்திருக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், நமக்கு மேன்மைகளையும் கர்த்தர் கட்டளை இடுகிறார். அப்ப எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்துல தேவன் கரெக்டா செய்து முடிப்பார். இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம சில காரியங்களை எடுக்க நினைச்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு உதாரணமாக, ஒரு சிறுவன் தன்னுடைய கோடை நாட்களிலே விடுமுறைக்கு தன்னுடைய தாத்தாவுடைய வீட்டிற்கு போயிருந்தான். தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே தாத்தாவுக்கு ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நிறைய மாமரங்கள் நின்னது. அப்போ ஒரு மாமரத்தில் சின்ன சின்ன மாங்காய்கள் வர ஆரம்பித்திருந்தது. அதாவது பிஞ்சு மாங்காய் கொஞ்சம் அநேகம் கொத்து கொத்தா அப்படி வர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தாத்தா, எனக்கு அந்த மாங்காய் வேணும், எனக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ தாத்தா சொன்னார், இப்போ நீ அதை எடுத்து சாப்பிட்டேன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அது பிஞ்சு மாங்காய் இருக்கு, பயங்கர கசப்பாகவும் கொஞ்சம் இருக்கும், இப்போ நீ சாப்பிடாத. ஒரு காலம் வரும், அந்த மாங்காய் கொஞ்சம் பெருசாகி நல்லா விளைஞ்சு அது பழுக்கும். பழுத்ததுக்கப்புறம் நீ சாப்பிட்டேன்னா அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், அது நம்ம வீட்டு மாமரம், ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தானா, அந்த மாங்காவை பார்க்க அதே சைஸில் சின்னதாக தான் இருந்துச்சான். தாத்தா, என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வளரல, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒன்றும் ஆகலையே, சின்ன பிஞ்சு மாங்காயாக இருக்குது அப்படின்னு கேட்டாராம். உன்னை தாத்தா சொன்னாரா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பெருசாகும், அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பழுக்கும், பழுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இனிப்பு தன்மை என்ன செய்ய முடியும், ருசிக்க முடியும் அப்படி. உடனே நான் அப்போ ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் போய் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த மாங்காய் எனக்கு சாப்பிட்ற மாதிரி எனக்கு மாற்றித்தாங்க அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தானா அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருந்துச்சான். அன்னைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தானா அதே மாதிரி இருந்துச்சான். சரி, நீ ஒரு 3வது தடவை ட்ரை பண்ணணும், மறுபடியும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த மாங்காய் என்ன செஞ்சிடணும், எனக்கு மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தானா அவனுக்கு பார்வைக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான், ரொம்ப வருத்தப்பட்டுட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இனி இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாங்காயை ஒன்றை எடுத்து அப்படியே சாப்பிட்டானா. சாப்பிட்டா என்னாச்சுன்னா, வாயில் வைக்க முடியல, பயங்கரமான புளிப்பு, பயங்கரமான லைட்டாக ஒரு கசப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவை. என்ன தாத்தா இது இப்படி இருக்குது இந்த அதான்டா நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் வரும்போது அந்த மாங்காய் வளரும், பெருசாகும், அது பழுக்கும், பழுத்த பிறகு நீ சாப்பிட்டேன்னா இதை மாதிரி ஸ்வீட்டான ஒரு மாங்கனியை நீ எங்கேயுமே சாப்பிட முடியாது. அப்போ அந்த சிறுவன் புரிந்து கொண்டானா, அப்போ ஏன் நான் காலத்துக்கு முன்னாடி அதை அனுபவிக்க கூடாது, ஏன் காலத்துக்கு முன்னாடி அதை பறிக்க கூடாதுன்னா, அந்த வேலை வரும்போது தான் அது ருசி உள்ளதாக மாறும், அந்த வேலை வரும்போது தான் அது சந்தோஷத்தை பிறப்பிக்கிறதாக மாறும், அந்த டைம்ல அதை எடுக்கும்போது தான் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை, அதனுடைய ஒரிஜினல் ஸ்வீட்டை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம பறிச்சோம்னா அதனுடைய உண்மையான தன்மையை புசிக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்ப தேவன் சில காரியங்கள்ல நம்ம தாமதிக்கிறார்,
நம்மளை காத்து நிற்க பண்ணுகிறார், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் கர்த்தர் நமக்கு தர மாட்டார்னு கிடையாது. கொஞ்சம் பொறு மகனே, கொஞ்சம் பொறு மகளே, நான் உனக்கு ஏற்ற காலத்துல, நான் வச்சிருக்கிற நேரத்துல, என்னுடைய சீசன்ல நான் உனக்கு தருகிறேன்னு சில நன்மைகளை சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் நமக்கு ஆண்டவர் தரமாட்டாரு, நமக்கு இந்த நன்மையை ருசிக்க தரமாட்டாருன்னு கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டேஸ்டியா கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார், ருசி உள்ளதை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார், நல்லதை உங்களுக்கு தர விரும்புகிறார், சிறந்ததை தர விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்றாரா? வெயிட் பண்ண தயாராக வேண்டும். ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடி நம்மளா நம்முடைய புத்தியில ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்முடைய புத்தியில ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சவுல் ஒரு இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி வாரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வாரது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி அந்த காரியத்தை யார் தான் பண்ணணும்? சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ணணும். ஆனா சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு லேட் ஆகிவிட்டது, அவன் குறிப்பிட்ட நாள் தாண்டி விட்டது என்று சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணாதபடிக்கு இவனா செய்ய ஆரம்பிச்சிட்டான். சவுல் வந்து தேவனிடத்திலிருந்து தண்டனையை வாங்கினான். சில நேரங்களில் நாம் சில காரியங்களை பொறுத்து செய்ய வேண்டிய இடத்துல நம்ம பொறுத்து தான் செய்யணும், காத்திருந்து செய்ய வேண்டிய இடத்துல காத்திருந்து தான் செய்யணும். எதுக்கும் நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அந்த தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தரே நடத்துவார் உங்களை. எப்ப நீங்க வாகனத்தை வாங்கணும், கர்த்தரே நடத்துவார். அதனால பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்கணும். ஒரு பெரிய பிசினஸ் தொடங்க போறீங்களா, கடன்களை வாங்க போறீங்களா, கவனமா இருக்கணும். இது ஏற்ற காலமா? கர்த்தர் இப்ப செய்ய சொல்றாரா? ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இது உமக்கு சித்தமா? ஏன்னா ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டா யாருக்கு தான் கஷ்டம்? யாருக்கு தான் கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். இப்போ சின்ன ஒரு பென்னு வாங்குறோம், ஒரு பென்சில் வாங்குறோம், அது நஷ்டம் ஆனாலும் நம்மளே பெருசாக பாதிக்க போறது இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவோம் வாயில், ஆண்டவரே ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட உங்களுக்கு விருப்பத்தின்படி தான் ஆண்டவரை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய காரியங்கள் அப்படியே கொண்டு விட்டுருவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன நடத்துறாரா, இந்த காலத்துல கர்த்தர் இது செய்ய சொல்லுகிறாரா என்று சொல்லி, அது விசேஷமாக திருமண காரியங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? அவசரப்பட்டு போயிட்டா அந்த சிறுவனுக்கு நடந்த சம்பவம் தான் என்ன ஆகும்? வாழ்க்கை புளிப்பும் கசப்புமா இருக்கும். ஆனா அந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தருகிற கனியை ருசிக்கும் போது அது சுவையானதாக இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது சுயத்துல எடுத்துடவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும்போது சும்மா தைரியமா சொல்லுங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும்போது உங்க சுய விருப்பத்தின்படி எடுத்துறாதீங்க, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்துருங்க. ஏனென்றால் கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியா செய்து முடிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையில செலுத்தும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இன்னைக்கு நீங்க துக்கப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்கா? கர்த்தர் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவர். இழந்து போன நன்மைகள், இழந்து போன நாட்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப நேர்த்தியாய் தருகிறவராக இருக்கிறார். யோபுக்கு கர்த்தர் அப்படி செய்யலையா? கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஒருவேளை தவறான டிசிஷன் எடுத்துட்டேன், என் லைஃப்ல அநேக தவறான தீர்மானங்களை எடுத்ததுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருதயத்துல வரும்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் சில காரியங்களை தெரியாம நான் நிறைய தவறான முடிவுகளை என்ன செஞ்சுட்டேன், எடுத்துட்டேன், அது தயவு செய்து மன்னிங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், சரியா? இன்னைக்கு கேட்கும்போது கர்த்தர் மீண்டும் நம்மை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆபகுக் 2வது அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம்
இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்காக தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. லேட் ஆகிறது என்பதற்காக தரிசனம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது ஏற்ற வேளையில உங்க வாழ்க்கையில சம்பவிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற காலத்துல கர்த்தர் செய்து முடிப்பார். சில காரியங்கள் ஆண்டவரே இன்னும் பயங்கரமா தாமதிச்சிட்டு இருக்குதே, எப்ப நான் ஸ்டார்ட் பண்றது, எப்ப நான் எடுக்கிறது? இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்களுக்காக சில தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு கர்த்தர். சில காரியங்களுக்கு நம்ம தாமதிக்கும், நமக்கு கண்ணு அத தாகத்தால் நாவு வறண்டுன்னு சொல்றோம் இல்லையா? தாகத்தால் நாவு வறண்டு இருதயம் இளைப்படைந்து அப்படி போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தாமதிச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஷூரிட்டி உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். நிச்சயமா வரும். நீ காத்திருக்கிற நன்மைகள் நிச்சயமா வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நிச்சயமா வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமா வரும். நீ இழந்து போன காரியங்கள் திரும்ப நிச்சயமா உன் கரங்கள்ல வரும். நீ இழந்து போன சந்தோஷங்கள் நிச்சயமா உன் வாழ்க்கையில வரும். நீ இழந்து போன மனிதர்களால் உண்டான சந்தோஷங்கள் நிச்சயமா உனக்கு திரும்ப வரும். கொஞ்சம் காத்திருங்க, அது வரும். அப்பொழுது அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்ல நிச்சயமா வரும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். பயப்படாத, நிச்சயமா வரும், கலங்காத. குறித்த காலத்துக்காக அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ நமக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். இது நமக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ நான் முதல்ல சொன்னது போல, இப்போதான் இதுதான் ஏற்ற நேரம், இப்போதான் நான் செயல்படுவதற்கான நேரம், இப்போதான் நான் துவங்குவதற்கான நேரம், இப்போதான் நான் வேலை செய்யறதுக்கான நேரம், இப்போதான் நான் தொழில் தொடங்குறதுக்கான நேரம், இப்போதான் நான் வீடு கட்டுறதுக்கான நேரம், இப்போதான் நான் வாகனம் வாங்குறதுக்கான நேரம், இன்னும் நம்முடைய வாழ்க்கை இப்போதான் நான் திருமணத்தை செய்வதற்கான நேரம், இப்போதான் நான் பல காரியங்களை முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கான நேரம் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? அதுக்கு நான் வேதாகமத்தில் ஒரு 10 காரியங்களை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா? இதன்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம தைரியமா ஸ்டெப் எடுக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு இதை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நான் 10 காரியங்களை சொல்றேன். வேண்டுமென்றால் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமாக. 1, நாம் எடுக்க போகிற ஸ்டெப், நான் செய்ய போகிற காரியம் நம்முடைய சந்தோஷத்தை நிலநாட்டுமா இல்ல சந்தோஷத்தை கெடுக்குமா என்று சொல்லி முதல் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? சந்தோஷத்தை நிலநாட்டுமா இல்லை என் சந்தோஷத்தை கெடுக்குமா? அப்போ அது கண்டிப்பா தற்காலிக சந்தோஷமாக இருக்காது. சரியா? நான் வசனங்கள் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல் ரீசன், நம்ம எடுக்க போகிற ஸ்டெப், நம்ம எடுக்க போகிற அடி, நம்ம முயற்சி பண்ண போகிற காரியம், துவங்க போகிற காரியம், அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்லை ஒரு பெரிய ஒரு ஊழியத்தில் கால் எடுத்து வைக்க போறீங்களா, இல்லை ஒரு வீடை கட்ட போறீங்களா, இல்லை ஒரு பெரிய வாகனத்தை வாங்க போறீங்களா, இல்லை ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க போறீங்களா? அப்போ முதல் கேள்வி என்ன கேட்கணும்னா, இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை நிலப்படுத்துமா? தற்காலிக சந்தோஷம் இல்லை, தற்காலிக சந்தோஷம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, பாவ பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாத அருவருப்புகள் எல்லாம் தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ இப்போ எனக்கு சந்தோஷத்தை தருதுன்னு சொல்லி நம்ம கால் வைக்க முடியாது. சரிங்களா? அது பெர்மனண்டா நம்மளை வச்சு கொன்றோம். புரியுதுங்களா? அப்ப நான் சொல்லுகிறது என்ன, அப்ப முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது, இது எனக்கு சந்தோஷத்தை நிலநாட்டுமா? 1. 2வது, நான் எடுக்க போகிற முடிவு, நான் ஆரம்பிக்க போகிற காரியம் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை கூட்டுமா குறைக்குமா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அப்ப நான் தொடங்க போகிற வேலை
நான் தொடங்க போகிற பிஸ்னஸ், நான் எடுக்க போகிற முடிவு, நான் செலக்ட் பண்ணுகிற திருமண வாழ்க்கை, நான் எடுக்க போகிற பெரிய டிசிஷன் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை குறைக்குமா அதிகரிக்குமா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம். சரியா எழுதிட்டீங்களா? மூன்றாவது, நான் செய்ய போறது ஆண்டவருக்கு பிரியமானதா என்று சிந்திக்க வேண்டும். எப்படி? நான் செய்ய போறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, அவருக்கு உகந்ததா இருக்குமா அப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது. நான்காவது, எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் வேதனை உண்டாக்குமா அப்படின்னு சிந்திக்கணும். எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் வேதனை உண்டாக்குமா. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அது என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எனக்கு ஒரு வேதனை உண்டாக்குமா. விசேஷமாக நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அது வேதனை உண்டாக்குமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். நான்காவது காரியம். நான் இது ஒரு பவர் பாயிண்டை போடணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. அஞ்சாவது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? நாலாவது. அஞ்சாவது, இந்த நேரத்தில் நான் அதை தொடங்கினா எனக்கு இருக்கிற சமாதானம் கெடுமா இல்லை சமாதானம் அதிகரிக்குமா? இதை யோசிக்கணும். இந்த நேரத்தில் நான் இந்த தொழிலை துவங்குறதுனால இல்லை இந்த முடிவு எடுக்கிறதுனால, ஒரு டெசிஷன் மேக்கிங், இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறதுனால எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் கெட்டு போகுமா இல்லை சமாதானம் அதிகரிக்குமா, சமாதானம் உண்டாகுமா? அது குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல, லாங் டேர்ம்ல அது எனக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற வழியா இல்லை சமாதானத்தை கெடுக்கிற வழியா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அஞ்சாவது பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட், இந்த நேரத்தில் நான் செய்வது தேவனுக்கு விருப்பமா? முதல்ல சொன்னேன் பிரியமானதா, அவருக்கு உகந்த காரியமான்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, நான் இதை செய்வது இந்த நேரத்தில், இந்த பர்டிகுலர் டைம்ல நான் இதை ஸ்டார்ட் பண்றது ஆண்டவருக்கு விருப்பமா என்று சொல்லி நாம யோசிச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா சில காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு துவங்க சொல்ல மாட்டாரு, அநேக நாட்கள் கழித்து துவங்க சொல்லுவார். அப்ப இன்னைக்கு நான் இதை துவங்குறது கர்த்தருடைய விருப்பமா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 6. ஏழாவது பாயிண்ட், நம்ம செய்ய போகிற காரியம் தேவனுடைய வசனத்தோடு ஒத்து போகிறதா, தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்று சொல்லி நாம் பார்க்கணும். இதெல்லாம் உலக மனுஷர்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமும் இதுவரைக்கும் இதெல்லாம் கடைபிடிச்சிருக்கோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றிலிருந்து, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாமே டிக் ஆயிரும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எல்லாத்துக்குமே நான் வசன ஆதாரத்தையும் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் துவங்க போகிற காரியம் கர்த்தருடைய வசனத்தோடு தேவனுடைய வார்த்தையின்படி ஒத்து போகிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எட்டாவது காரியம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என் சுய திருப்திக்காக, என் சுய ஆசைக்காக துவங்குகிறனா இல்லை இது தேவனுடைய சித்தமா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எட்டாவது பாயிண்ட், என் சுய ஆசைக்காக, சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் செல்ஃப் டிசையர், நான் என்னுடைய சுய விருப்பத்திற்காக, என்னுடைய சுய திருப்திக்காக நான் இதை துவங்குகிறேனா இல்லை இது ஆண்டுடைய உண்மையில சித்தம் தானா? அப்போ நான் ஒரு காரியத்தை தொடங்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், ஒரு வேலையை தொடங்க போகிறேன், இல்லை ஒரு வாகனத்தை வாங்க போகிறேன், இல்லை ஒரு பைக்கை வாங்க போகிறேன், இல்லை ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறேன், இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறேன். அப்போ இதை வெறும் நான் என்னுடைய சுய இஷ்டத்துக்காக, சுய இச்சைக்காக, சுய ஆசையின்படி நான் அதை செய்கிறேனா இல்லை தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் செய்கிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். 9, இப்போ நீங்க செய்ய போகிற அந்த டிசிஷனை, இந்த தீர்மானத்தை ஜெபித்து எடுத்தீங்களா இல்ல யோசிச்சு எடுத்தீங்களா? இதை ஒன்று கேட்கணும். நான் ப்ரேயரில் வச்சு ஜெபம் பண்ணி ஒரு தெளிவு கிடைச்சி இந்த தீர்மானத்தை எடுத்தனா இல்லை என் சுய எண்ணத்தில் எடுத்தனா, யோசனையில் எடுத்தனா? 9வது பாயிண்ட். இந்த தீர்மானத்தை ஜெபித்து எடுத்தேனா? எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 9. 10வது,
இந்த திட்டத்தை, இந்த செயலை தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்ற தெளிவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இது எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு இதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்கிற தெளிவு. இந்த வழியில கர்த்தரை நடத்துறாரு, இந்த பாதையில கர்த்தரை நடத்துறாரு, இந்த காரியத்தை தேவன் என்ன செய்ய வைக்கிறார் என்ற தெளிவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரியா? 10 காரியங்களை சொன்னேன். இப்போ நான் வேகமாக ஒவ்வொன்றுக்குள்ள ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன், அது பக்கத்தில் எழுதிருங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அது கரெக்டாக இருக்கும். சரியா? முதல் காரியம் என்ன? என்ன சத்தமே காணும்? எல்லாரும் அந்நிய பாஷை எழுதிட்டு இருந்தீங்க அப்போ இவ்வளோ நேரம். சொல்லுங்க. நம் சந்தோஷத்தை நிலைநாட்டுமா இல்லை அதை கெடுக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு ஆதாரம் யோபு 20:4, சங்கீதம் 19:8. யோபு 20:4, சங்கீதம் 19:8. ரெண்டாவது வேகமாக சொல்கிறேன். தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை குறைக்குமா என்று சிந்திக்க வேண்டும். அதுக்கு ரூத் 1:16. ரூத் 1:16. மூன்றாவது, தேவனுக்கு பிரியமானதா என்று சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் வேதனை உண்டாக்குமா என்று சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 139:24. சங்கீதம் 139:24. இந்த நேரத்தில் இதை துவங்கினால் எனக்கு சமாதானம் உண்டாகுமா இல்லை இருக்கிற சமாதானம் கெடுமா? 1 சாமுவேல் 38. 1 சாமுவேல் 38. இந்த நேரத்தில் நான் இதை செய்வது தேவனுக்கு விருப்பமா அப்படின்ட்டு கேட்டால் 1 நாளாகமும் 14:10. 1 நாளாகமும் 14:10. இந்த நேரத்தில் நாம் துவங்க போகிற காரியம் வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா? சங்கீதம் 119:105. சங்கீதம் 119:105. சுய திருப்திக்காக ஆசைக்காக துவங்குறோமா அல்லது தேவனுடைய சித்தமா? சுய ஆசைக்காக விருப்பத்துக்காக தொடங்குறோமா தேவனுடைய சித்தமா? நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. இந்த தீர்மானத்தை நான் ஜெபித்து எடுத்தேனா இல்லை சுயமா எடுத்தேனா? இந்த தீர்மானத்தை ஜெபித்து எடுத்தேனா சுயமா எடுத்தேன்? பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. தேவன் எனக்காக இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்கிற தெளிவு இருக்கிறதா? ஆதியாகமம் 2:8. ஆதியாகமம் 2:8. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போறார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக ஆயத்தம் செய்துவிட்டு, அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு தான் என்ன செஞ்சார்? அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கர்த்தர் வைத்தார். அப்போ நம்மளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு போறாருன்னா அந்த வேலையில், அந்த தொழிலில், அந்த காரியங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். எதுலையும் குறைவுபட கர்த்தர் விட மாட்டார். சரியா? அப்போ இந்த 10 காரியங்களையும் நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க. அப்போ ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வசனங்களை வைத்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 காரியங்களையும் வைத்து அலசி ஆறேன். நான் எடுக்க போகிற ஸ்டெப்பு, நான் எடுக்க போகிற தீர்மானம், நான் எடுக்க போகிற டிசிஷன் இந்த காரியத்தின்படி ஓகே ஆகுமா? உண்மையிலே கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் இந்த 10 காரியங்களும் உங்களுக்கு ஓகே ஆகும். ஏன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தோட வேதனை இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ இந்த 10 காரியங்கள்லையும் நான் எடுக்க போகிற தீர்மானம் எது வந்தாலும் சரி, நான் இப்போ என்னுடைய வார்த்தையை சொல்லலை, உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையை துவங்குறதுக்கு முன்னாடி, ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய காரியம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் யோசிச்சு, கர்த்தாவே இது உமக்கு விருப்பமா? எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் இதில் என்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தரை நடத்துகிறார். சோதிச்சு பார்த்து செய்து பாருங்க. நீங்கள் கால் எடுத்து வைக்கும் போதே யோர்தான் 2ஆக பிளக்கும், செங்கல் 2ஆக பிளக்கும். வெட்டாந்தரையில் நடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். வெட்டாந்தரையில் கர்த்தர் நடக்க முடிய கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்தால் எல்லா இடத்திலும் உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நான் முதல்ல இந்த மெசேஜ் தொடங்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், இந்த நேரத்தில் இதை நான் செய்வது கர்த்தருக்கு விருப்பமா, இதுதான் ஏற்ற நேரமா என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த 10 காரியங்கள் நமக்கு மிகவும் முக்கியம். அந்த 10 காரியங்கள் நமக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் சொல்வார், ஆழத்தில் போய் வலையை போடு, வலைகளில் தக்க மீன்களை நீ பிடித்துக் கொள்வாய். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே சீஷர்கள் பயங்கரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சு ஒன்று மீன் பிடிக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, வலையை போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஒன்றும் ஆகப்படலை.
கடைசியில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறார்கள். வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய துணையும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் பூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திடுவார். நீங்கள் ஏற்ற காலத்தில் அதை துவங்குகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது வரைக்கும் ஏற்ற காலம் வரல, அப்படிதானே? அதுவரை அவங்க முயற்சி செஞ்சு தானே இருந்தாங்க. அவங்க ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மீனவர்கள் இல்லையே, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஆனால் ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் ஏற்ற காலம் வந்த போதோ வலை கிழியத்தக்க மீன்களை பிடித்து கொண்டார்கள். எப்போ ஏற்ற காலம் வரும்? தேவன் வரும்போது, தேவனுடைய வார்த்தை வரும்போது, தேவனுடைய துணை வரும்போது ஏற்ற காலம் வருகிறது.